இந்த வீடியோவில் பேப்பர் 3ல் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் வரும் இல்லையா, கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரும். அந்த கொஷின் ஆன்சர் அந்த எஸ்ஸேவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து சிவாஜிக்கு பாராத் இருக்குது. சிவாஜிக்கு பாராத், சிவாஜி பாராத்னா இங்கே வந்து சிவாஜி அப்படின்றது சிவனை குறிக்குது, பாராத்னா ஊர்வலம், அவரோட ஊர்வலம், கல்யாண ஊர்வலத்தை பற்றி ஒரு காமெடி ஸ்டோரி தான் இது. சரிங்களா, வாங்க படிக்கலாமா. ஃபஸ்ட் ஒன் ரூப்ரேகா. ரூப்ரேகானா அவுட்லைன். பிரஸ்தாவனா, பிரஸ்தாவனானா முன்னுரை. விஷய பிரவேஷ்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம். நிபந்தர்கார் பரீட்சை, கட்டுரையாளரோட பரீட்சை. கைலாஸ்கி துர்தஷா, கைலாசத்தின் அவலநிலை. அடுத்தது கேபினட் கி பைட்டக், அமைச்சரவை கூட்டம். குபேர் கா சுச்சாவ் और நாரத் கா பிரயத்தன், குபேரரோட ஆலோசனை, நாரதரோட முயற்சி. சிவாஜிக்கு பாராத், சிவாஜிக்கு பாராத்னா ஹெட்டிங் தான், சிவாஜியுடைய ஊர்வலம். ஹிமான்வான் பர் சங்கட், அந்த இமயமலையில் இருக்க ஒரு ராஜாவோட பேர் தான் அது, அவர் வந்து சங்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரக மந்திரி கா ராஜ், உள்துறை அமைச்சருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நிபந்தர்கார் பரீட்சை. डॉक्टर विद्यानिवास मिश्रा का जन्म गोरखपुर जिला के पकड़िहा गांव में हुआ. டாக்டர் வித்யானிவாஸ் மிஸ்ரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவருடைய படைப்பு தான் இது. அவர் வந்து கோரக்பூரில் பக்கடிஹா அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். उन्होंने MA और PhD की उपाधि प्राप्त किया. அவர் வந்து எம்ஏவும் பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு. भारत के राष्ट्रपति के द्वारा उनको पद्मश्री का सम्मान भी मिला. பாரத் இந்திய தேசத்தோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வழியாக வந்து அவர் வந்து பத்மஸ்ரீன்ற பட்டமும் வாங்கியிருக்காரு. சித்தவன் கி சாக் தும் சாந்த் ஹம் பானி, கதம் கி மூலி டால், மேரே ராம் கா முகுட் பிகड़ रहा, சாகித்ய சேத்தனா ஆதி உன்கி பிரமுக்கிய ரச்சனா ஹே. இவர் வந்து இந்த படைப்புகளெல்லாம் எழுதியிருக்காரு. என்னென்னது? சித்தவன் கி சாக் तुम चांद हम पानी, कदम की मूली डाल, मेरे राम का मुकुट बिगड़ रहा, சாகித்ய சோச்சனா ஆதி, இவையெல்லாம் சரியா. அடுத்தது உன்கி பாஷா சன்ஸ்கிருதி நிஷ்ட் அவர் பிரபாவபூர்ண ஹே. அவருடைய பாஷை, அவரோட வார்த்தை வந்து ரொம்பவும் சன்ஸ்கிருதில் ஈஸியாகவும், அதாவது தண்ணி எப்படி போகுதோ ஃப்ளோ அந்த மாதிரி பாய்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரஸ்தாவனா यह एक अंशीय प्रधान निबंध है. இது ரொம்ப நகைச்சுவைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க ஒரு கட்டுரை. निबंधकार इसमें अंशीय शैली का इस्तेमाल किया है. நிபந்தர்கார் இருக்கார்ல, கட்டுரையாளர், அவர் வந்து ஒரு நகைச்சுவை ஸ்டைலில் வந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. சிவாஜிக்கே பஹலி பத்தினி சதி தேவி ஜல்கர் மர் ஜாத்தே ஹே. சிவாஜியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு சதி தேவி வந்து அவங்க தீயில எரிஞ்சு இறந்துடுறாங்க. சிவாஜி இசி ஷோக் பர் பாகல் சே பன் ஜாத்தே ஹே. சிவாஜி இந்த சோகத்தினால பைத்தியம் ஆயிடுறாரு. உன்கே துக் யஹாம் தக் பட் ஜாத்தா ஹே கி வே பூத் பிரேதோம் சே சங்கதி கர் லேத்தி ஹே. இது வந்து அவரோட துக்கம் வந்து எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னா, பூதத்தோடையும் பேயோடையும் அவர் வாழ தொடங்கிறாரு. அவர் மசான் மேம் ஹி ரகனே லக்தி ஹே. அவர் அந்த மயானத்திலே போய் வாழ்கிறதுக்கு போயிடுறாரு. தப் உன்கோ सांत्वना देने और वापस कैलाश लाने आकाश में मंत्रिमंडल की बैठक शुरू होती है. அவரை வந்து சாந்திப்படுத்துறதுக்கும் திரும்பி வந்து கைலாசத்துக்கே வந்து ஆட்சி செய்கிறதுக்கும் எப்படி பண்ணலாம், அப்படி ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு மந்திரி மண்டல் கூடுது. அந்த மந்திரி மண்டல் கூடுறத ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே கட்டுரையாக பார்க்க போகிறோம். இசிகா சோச்சனா வர்ணன் இசி நிபந்த மேம் ஹம் மில்தா ஹே. கைலாஸ் கி துர்தஷா, கைலாசத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க. தக்ஷ யக்ன மேம் शिवाजी का अपमान किया गया, इसी सह नह पाकर सदी अग्निकुंड में जलकर मर गई है. தக்ஷ யாகம் அப்படின்னு ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கும்போது சிவாஜியை அவமானப்படுத்திடுறாங்க. அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் தாங்க முடியாமல் அக்னி குண்டத்தில் போயிட்டு விழுந்து இறந்துடுறாங்க. சிவாஜி துக் ஹோக்கர் பாகல் சே ஓகி, அதனால தான் சிவாஜி ரொம்ப பைத்தியம் ஆயிடுறாரு. கைலாஸ் கா ராஜ்ய உஜட் கயா, கைலாச ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. வித்த மந்திரி குபேர் பி ஹூப் கயி, வித்த மந்திரினா ஃபினான்ஸ் மினிஸ்டர் குபேரன் இருக்கார்ல, அவர் ரொம்பவும் போர் ஆகிட்டார்.
அதனால் அந்த இடத்த விட்டு போயிட்டார். சிவாஜி சாசன் में ही उठाकर भूत प्रेतों के संग रहने लगा. சிவாஜி அவருடைய பிளேஸ்லேருந்து எழுந்து பூத பிசாசுங்களோட வாழ போயிட்டார். அவங்களோட தொடர்புக்குள்ளே போயிட்டார். ஸ்ரீ கணேஷ் ஜி கோ ஜுல்லாக் பூக்னா படா. கணேஷ் இருக்கார் இல்லையா, விநாயகர், அவர் வந்து அடுப்பு பற்ற வைக்கிற வேலைக்கு போயிட்டார். ரசாயி பண்ணனா பி முஸ்கில் ஹோ கயா. சமைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக போச்சு. நந்திக்கோ காஸ் தக் நா மில்னே லகி. நந்திக்கு புல் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு, அது கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கைலாஷத்தோட நில. कैबिनेट की बैठक. कैबिनेट வந்து கூடுது. சிவாஜி ने आंतरिक कैबिनेट की बैठ बुलाई. சிவாஜியால் எல்லா ரகசியமாக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. பாஹர் பூதகணம் கோட்டா படனை கேலியே பிரதர்ஷன் கர் ரஹே தே. வெளியே வந்து பூதங்கள் இருக்கும்ல, பூதகணம், அவங்க வந்து எனக்கு கோட்டாவை அதிகம் பண்ணி கொடுங்க, எங்கள் கோட்டாவை அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ரக்ஷா மந்திரி பைரவ் பூதம்கோ சாந்த் கர் ரஹே தே. ரக்ஷா மந்திரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, பைரவ், அவர் வந்து பூதங்களையெல்லாம் வந்து சாந்திப்படுத்தி அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. விதேஷ் மந்திரி நந்தி நே கஹானே கி चूंकि सदी के निदान से கிரக மந்திரி கா பத் காலி ஹே. அப்போ பேசுகிறாரு விதேஷி மந்திரி, வெளிநாட்டு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேசுகிறாரு. யார் அவர்? நந்தி சொல்கிறாரு, சதியோட பிளேஸ் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அதனால கிரக மந்திரி போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராஜ்யமே பயங்கர அவஸ்தியா ஹே. இதனால சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் கிரக மந்திரி கா நியுக்தி ஹோனி சாஹியே. சீக்கிரமாகவே கிரக மந்திரியோட அப்பாயின்மெண்ட் இருக்கணும்னு வேணும்னு சொல்கிறாரு. சிவாஜிக்கு தூசரா விவாह कर लेना. சிவாஜிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. कर लेना चाहिए. तब शिवाजी ने यह शर्त रखी कि यदि कोई कन्या स्वयं मुझे पाने के लिए तपस्या करो तो मैं उससे विवाह करने तैयार है. சிவாஜி அப்போ ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த ஒரு பெண்மணி என்ன நினச்சி தபம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நெக்ஸ்ட் பேரை பாருங்கள். குபேரகா சூச்சவ் அவ் நாரத்கா பிரயத்தன். குபேரனோட சூழ்ச்சியும் நாரதோட முயற்சியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. फर्स्ट वित्त मंत्री कुबेर ने नारद से कहा कि हिमालय पर्वत में एक कन्या है. वित्त मंत्री ஃபைனான்ஸ் மினிஸ்டர் குபேரன் சொல்கிறாரு நாரதர்கிட்ட, ஹிமாலயில் ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க, உசே கிசி தரக்கு சிவாஜி கிசே விவா கர் லேனே மானா லேதோ சப் குச் டீக் ஹோ ஜாய் ஹே. அந்த பொண்ணை நம்ம சம்மதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நாரதர்கிட்ட. நாரதர் ने जोशियस बनकर हिमालय में जाकर अपना काम बराबर पूरा किया. நாரதர் வந்து ஜோசியர் மாதிரி அங்கே ஹிமாலய் போயிட்டு எல்லா வேலையும் அவர் முடிச்சிடுறாரு, பொண்ணை வந்து சம்மதிக்க வச்சிடுறாரு. பார்வதி भी अन्न जल छोड़कर शिवाजी को पाने के लिए तपस्या करने लगी. பார்வதியும் சாப்பாடு தண்ணியெல்லாம் விட்டுட்டு சிவாஜியை நினச்சி அவங்க தபம் பண்ணிகிட்ருக்காங்க. சிவாஜி ने वधू को देख आने के लिए पहले சப்த ரிஷிக்கோ பேஜா. பொண்ணு பார்க்கறதுக்காக சிவாஜி வந்து சப்த ரிஷிகளை அனுப்புகிறாரு. சிவாஜி குத் வேஷ் பல்கர் லடுக்கே தேக்கே ஆயா. சிவாஜியும் மாறு வேஷம் போட்டுட்டு பொண்ணை பார்க்க வராரு. கன்யா பார்வதி உன்கேம் பசந்த் ஆகையே. அந்த பார்வதியை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிடுது. चूंकि नेक्स्ट पैरा पारूंगा. चूंकि घर की आर्थिक स्थिति ठीक न होने से शिवाजी ने सुधारवादी ढंग से विवाह कर लेना चाहा. ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லை, அதனால் சீர்திருத்த முறையில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிவாஜி சொல்கிறாரு. மகர் விஷ்ணுனே நா பமானா. ஆனால் விஷ்ணு வந்து இதை ஏற்றுக்கல. விஷ்ணுனே லோகாச்சார் டங்கு சே விவாகக்கா பிரபந்த் கர்னா சாஹா. விஷ்ணு வந்து மரபுப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாரு. நிமந்திரன் சபாக்கர் தேவதவோம் கே பாஸ் பேஜா கயா. கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்கப்பட்டு தேவதைங்க வழியாக வந்து எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது. சிவாஜி கே ஷிர் சடி செக்ரட்டரி கங்காஜி கா இச்சா கோ சிவாஜி டால் நஹிம் சகே. அவங்களோட செக்ரட்டரி யாருன்னா கங்கா இருக்காங்களா, அவங்க தலையில் இருக்காங்களா, அவங்க தான் அவங்களோட செக்ரட்டரி. அவங்களோட ஆசையை அவங்க நிறைவேற்றணும் அப்படி. நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு பாராத். சிவாஜியோட கல்யாண ஊர்வலம். கணேஷ்
जी चूके के नकले हाथ में पकड़कर आगे आगे चले கணேஷ் விநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எலியோட வாலை பிடிச்சிட்டு முன்னாடி முன்னாடி போயிட்டுருக்காரு. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்பயும் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடுவாங்க இல்லையா, அதை வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. नंदी ने शिवजी को गुब्बारे के हेलीकॉप्टर पर बैठने कोई अनुमति नहीं दी. நந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குபேரனோட ஹெலிகாப்டரில் ஏறுறதுக்கு சிவாஜிக்கு அனுமதி கொடுக்கல. एक नियम ने भरतनाट्यम करने वाले अप्सराम को भाग दिया. एक नियम வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்கு அப்சரம் ஒத்துக்கல. சிவாஜி की बारात कैलाश से हिमालय की ओर निकल पड़ी. சிவாஜியோட ஊர்வலம் கைலாசத்தில் தொடங்கி ஹிமாலயத்தில் போய் முடிந்து. वे द्वार पर पहुंचे दो संघ ने अपनी सखियों के साथ बर की आरती आरती शिवाजी के सिर पर जटाएं गली में मुंड माला गर्दन पर साफ, एक हाथ में डमरू दूसरे हाथ में त्रिशूल आदि देखकर परेशान हो गई. அந்த ஊர்வலம் வந்து வாசலில் வரும்போது அவங்களோட அம்மா இருப்பாங்களா, பார்வதியோட அம்மா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஆரத்தி எடுக்க வராங்க. அப்போ சிவாஜியோட கோலத்தை பார்த்துட்டு அவங்க மயங்கி விழுறாங்க. ஏன்னா அவர் தலையில் ஜடமுடி, அவர் கழுத்தில் வந்து மாலை, முண்டு மாலா, பாம்பு கழுத்தில் பாம்பு, டமுருவை கையில் வச்சுருக்காரு. அப்புறம் இன்னொரு கையில் திரிசூலை வச்சுருக்காரு. ஒரு கையில் டமுரு, ஒரு கையில் திரிசூலை வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்துட்டு மயங்கி விழுந்துறாங்க. आरती के सोने की ताली सास के हाथ से नीचे गिर गई. தங்கத்தட்டில் ஆர்த்தி எடுக்க வந்தாங்க, அதை கீழே போட்டுட்டாங்க. எக்கு தேக்கர் பார்வதி ने ईशा किया कि वे विष्णु का स्मरण करे. அப்போ அங்கேருந்து பார்வதி அவங்க வந்து ஒரு சைகை பண்ணி விஷ்ணு மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாஜி விஷ்ணுவாக மாறிடுறாரு. சிவாஜி ने ऐसे ही किया, அதே மாதிரி செய்கிறாரு. சிவாஜி பி விஷ்ணு கி தரக் சுந்தர் சுகுமார் பன் கயி. விஷ்ணு மாதிரியே ரொம்ப அழகான ஒரு குமாரனாக மாறிடுறாரு. நெக்ஸ்ட்டு हिमवान पर संकट. हिमवान வந்து இமாலயத்தோட ராஜா. हिमवान शिवाजी के बारात के भूतगणों के बड़ी भूख शांत करते परेशान हो गई. சிவாஜி ஊர்வலத்தில் பூதகணத்தோட பசியை தீர்க்கறதுக்கு உள்ள அவர் ரொம்பவும் பாடுபட்டுட்டார், ரொம்பவும் அவர் கஷ்டப்பட்டுட்டார். ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அதுதான். கிசி தரக் சப்கோ திருத்து கர்கே பார் கோ பாஹர் லயா கயா. எப்படியோ அவங்கள திருப்தி பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. விவாக் சம்மன்னன் ஹோகியே. விவாகும் நடந்துருச்சு. விவாக் கே பாத் பார்வதி பவன் ஹண்டா சுகாங்கா கி தர்ஜே கே சாத் பிதாக் ஹுயே. 2 அண்டா ஃபுல்லாக வந்து வரதட்சணையை அவங்க கூட பார்வதி கூட அவங்க அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரக மந்திரி கா ராஜ். கிரக மந்திரி இருக்காங்களே, உள்துறை அமைச்சர் யார், பார்வதி தானே இப்போ உள்துறை அமைச்சர், அவங்களுடைய ராஜ்யம். கைலாஷ் பகுந்தே ஹி பார்வதி ने கிரக மந்திரி का कार्य पर संभालना आरंभ कर दिया. கைலாசத்துக்கு போன உடனே கிரக மந்திரிய பதவி ஏற்றுட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. उन्होंने कैलाश पहुंचते ही पर्सनल सेक्रेटरी गंगाजी को कैलाश से निकल दिया. அவங்க பதவி ஏற்றோடனே கைலாசத்துலேருந்து செக்ரட்டரியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. बूढ़ी शिवाजी कुछ ना कर सके. சிவாஜியால் ஒன்றுமே பண்ண முடியல. वे देखते ही गई. அவர் பார்த்துட்டே தான் இருந்தார். பார்வதி ने मंत्रिमंडल के सभी सदस्यों से एक एक करके प्रश्न करने लगे. तो सब ने अपने पद से इस्तीफा दिया. ஒவ்வொருத்தரையும் வந்து பார்வதி கொஷின் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணி அவங்க சரியான பதிலை சொல்லாதனால ரிசைன் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ரிசைன் பண்ணுறாங்க. இஸ் பிரகார் கைலாஷ் மே பார்வதி கா துவாரா ஷுரு ஹோ கயே. இதனால் இது மாதிரி தான் கைலாசமோட ராஜ்யமே பார்வதியால் அவங்க தான் மொத்த ராஜ்யத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போ எல்லா மந்திரியும் போயிட்டாங்கன்னா இவங்க தானே ராஜ்யம், எல்லாமே இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு உபசங்சார். निबंधन कार्य बातों में शिवाजी की बारात के आधार पर ही आज संसार में विवाह की नई रीति का आरंभ हुआ. நிபந்தர்கர் கட்டுரையாளர் சொல்கிறாரு, சிவாஜி கே பாரத் இந்த கதை வழியாக நம்ம இந்த உலகம் நம்ம இருக்கிற வேர்ல்டோட விவாக் நயி ரீதி புதுமையோட கல்ச்சரை பற்றி சொல்கிறாரு. விவாக் மேம் பாராத் லே ஆனா. விவாக் எல்லா கல்யாணத்துலேயும் பாராத் நடக்கும், ஊர்வலம் நடக்கும் இல்லையா, அதேமாரி கணேஷ்கே பூஜா கர்னா, கணேஷை நம்ம பூஜை பண்ணுவோம். बूढ़ी लोगों के दूसरे विभाग की अनुमति. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். फाइल की प्रतिष्ठा और
दूसरे विवाह की पत्नी के राज्य दरबार शुरू हो जाने आदि 5 परमात्रों का आरंभ भी हुआ. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள வச்சு நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, தூசரா விவாக் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்தோடனே அவங்க ராஜ்யமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க.